அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். என்ன விஷயம்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு கட்டுரை வினா விடை தொகுப்பு ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதம் 8ஆம் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள அதில் பகுதி 1 உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லி நம்ம கடந்த காலங்களில் எங்களோட யூடியூப் அந்த காணொலி ஊடாக அரசியல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நம்ம பார்த்துருந்தோம். உதாரணமாக நம்ம சமூக கோட்பாடு சம்பந்தமாக பார்த்திருந்தோம். அதே போல அரசியலமைப்பு மாதிரிகள் இலங்கையில காலனித்துவ நிலை மாற்றம் சம்பந்தமாக வகுப்புகளை நம்ம பார்த்துருந்தோம். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த வகுப்பை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு கட்டுரை வினா விடை தொகுப்பு, அதாவது உயர்தர பரீட்சையில ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி கேள்வி வரும், எந்த அடிப்படையில கேள்வி வரும், நீங்க அதுக்கு எந்த அடிப்படையில விடை அமைக்கலாம் என்ற ஒரு அமைப்புல உங்களுக்கு இலகுவான ஒரு மொழி நடையில ஒரு வினா விடை தொகுப்பு உங்களுக்கு நான் தருவோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த அடிப்படையில அதுல பகுதி 1 ரெடி ஆகிட்டு எங்களுக்கு அவைலபிள் ஆகிட்டு நீங்க உங்களுக்கு வந்தா நீங்க நாளையிலிருந்து அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது பகுதி 1க்குரிய புத்தகம். அதே போல பகுதி 2க்குரிய புத்தகம் நாங்க 9ஆம் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நாங்க தர இருக்கிறோம். இது பகுதி 1க்குரிய புத்தகம். இந்த புத்தகம் ரெடி ஆயிட்டு இந்த புத்தகம் எந்த பகுதிகளை உள்ளடக்கின்னு சொன்னா 12ஆம் ஆண்டு 1வது அலகிலிருந்து 6வது அலகு முரண்பாடு வரைக்கும், அதாவது அரசியலை அறிந்து கொள்ளல் என்ற அந்த தலைப்பிலிருந்து 6வது அலகு வரைக்கும் அரசியலை அறிந்து கொள்ளல், அரசியலமைப்பு முகத்துறைகள், அரசியலமைப்பு மாதிரிகள், அதில் அரசியல் கருத்தியல்கள், அதே போல முரண்பாடு மற்றும் முரண்பாடு தீர்த்தல் என்ற இந்த கான்செப்ட் உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா இப்ப நான் ஒரு கேள்வி சொல்றேன் பாருங்க. மரபு ரீதியான அணுகுமுறைக்கும் நவீன அணுகுமுறைக்கும் இடையிலான வேறுபாடுகளை சுருக்கமாக விவரிக்கன்னு சொல்லி 10 மார்க்ஸுக்கு நாங்கள் கேள்வி எடுத்திருக்கோம். அந்த புத்தகத்துல எப்படி ஆன்சர் எப்படி விடையறிக்கன்னு நான் சொல்றேன். அப்ப மரபு ரீதியான அணுகுமுறைக்கும் நவீன அணுகுமுறைக்கும் இடையிலான வேறுபாடுகளை சுருக்கமாக விவரிக்கன்னு சொல்லி இதுல இருக்கு. அப்ப இதுல நாங்க ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த மரபு ரீதியான அணுகுமுறைக்கும் நவீன அணுகுமுறைக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, உதாரணமா அந்த இது கவனம் செலுத்தும் விடயம் என்ற ஒரு கான்செப்ட் கீழே மரபு ரீதியான அணுகுமுறை எந்த விடயத்தை கவனம் செலுத்துது, நவீன அணுகுமுறை எந்த விடயத்தை கவனம் செலுத்துது. சரி, அதே போல ஒரு எதிர்வு கூறல் என்ற ஒரு கான்செப்ட் கீழே மரபு ரீதியான அணுகுமுறை எவ்வாறான விடயங்களை எதிர்வு கூறுது, நவீன அணுகுமுறை எவ்வாறான விடயங்களை எதிர்வு கூறுது என்று சொல்லி நாங்க போட்டிருக்கோம். அதே போல இன்னொரு கல்வி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுல கட்டிக்காங்க இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி முறை ஒரு தீர்வா, இது அரசியல் மாணவன் என்ற வகையில் உமது நியாயத்தை முன்வைக்குக என்று சொல்லி கேள்வி கட்டிக்கணும். அப்ப அதுக்குரிய முழுமையான அறிமுகம் என்னென்ன விடயங்களை நீங்க உள்ளடக்கணும், எப்படி அதுக்குரிய ஆன்சரை நீங்க எழுதணும்னு சொல்லி மிக இலகுவாக தெளிவாக இதுல நாங்க போட்டிருக்கிறோம். சரி, இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுவதனூடாக இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில எங்க இருந்தாலும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இதுல ஒரு முக்கியமான விஷயம், மூதூர் மாணவர்களுக்கு இந்த புத்தகம் இலகுவாக கிடைக்கும் வகையில ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சிருக்கிறோம். எதிர்வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை மூதூர் மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் கருத்தரங்கு ஊடாக இந்த புத்தகத்தை நாங்க தர இருக்கிறோம். சரி, அப்ப இந்த 16ஆம் தேதி இந்த கருத்தரங்கு காலை 8:30க்கு ஸ்டார்ட் ஆகி 12:30க்கு முடிகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த இடத்தை நாங்க பின்னர் உங்களுக்கு அறிய தெரியும். சரி, இந்த கருத்தரங்குக்கு நீங்க வர விருப்பம்னு சொன்னா நீங்க முன்கூட்டியே உங்களோட தகவலை எங்களுக்கு தந்தால் மாத்திரம்தான் அதுல நீங்க பங்கு பெற்ற முடியும். ஏன்னு சொன்னா உங்களுக்குரிய புத்தகத்தை நாங்க தயார் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அதால எத்தனை பேர் வாரீங்கன்னு சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களுக்குரிய இந்த புத்தகம் அதே போல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேணும். சரி, அப்ப மூதூர் மாணவர்கள் சொல்லும் போது மூதூர் மாணவர்கள் மட்டுமல்ல, மூதூர், தோப்பூர், கினியா இந்த பிரதேசத்தை உள்ளடக்கிய மாணவர்கள் நீங்க எதிர்வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை
இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய இடத்தை வந்து நான் மிக விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன். சரி, அப்ப இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு மிக இலகுவாக இருக்கும். இதுல நீங்க 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு இந்த கருத்தரங்களை கலந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா இது 12ஆம் ஆண்டையும் 13ஆம் ஆண்டையும் உள்ளடக்கிய வகையில தான் அந்த பகுதி 1 இருக்கு. அதே போல பகுதி 2 எதிர்வரும் 9ஆம் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள நாங்கள் அதை வெளியிட இருக்கோம். சரி, அப்ப இந்த வீடியோ வந்து அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல வந்து ஏனைய மாணவர்கள் தெரியும் வகையில இதை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களும் இதனூடாக ஒரு நன்மையை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் அதை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.